இந்த வீடியோ பார்க்காம நீங்க தமிழ்நாட்டுல வீடு வாங்குனீங்கன்னா இஎம்ஐ மட்டும் இல்ல, மென்டல் பிரஷர், லீகல் டென்ஷன், ஃபியூச்சர் ரிக்ரெட் எல்லாமே ஃப்ரீயா வரும். பில்டர் ட்ரஸ்ட்வர்த்தியா? இந்த ஏரியா ஃபியூச்சர்ல டெவலப் ஆகுமா? டாக்குமெண்ட் சேஃபா? இந்த விஷயங்களை செக் பண்ணலைனா ட்ரீம் ஹவுஸ் மெதுவா டெட் ஹவுஸா மாறும். இந்த வீடியோ முடிவுல தமிழ்நாட்டுல வீடு வாங்கும்போது எந்த புரோக்கரும் சொல்லாத ரியல் செக்லிஸ்ட் உங்க கையில இருக்கும். முதல்ல ஒரு உண்மை, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி சைட்டையும் பில்டரையும் செக் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்க செக் பண்ணணும். உங்க இஎம்ஐ இன்கம்ல 30%, 35%க்கு மேல போகுதா? எமர்ஜென்சிக்கு 6 months கேஷ் இருக்கா? ஜாப், பிசினஸ் ஸ்டேபிளா இருக்குதானே? 10% டவுன் பேமெண்ட் போதும் சார்னு புரோக்கர் சொன்னா நம்பாதீங்க. 10% ஈஸி, அடுத்த 20 years இஎம்ஐ தான் ரியல் டெஸ்ட். பட்ஜெட்னா இஎம்ஐ மட்டும் இல்ல, ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பட்ஜெட் தான். அடுத்த முக்கியமான விஷயம் லொகேஷன். தமிழ்நாட்டுல இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஏரியா ஃபாஸ்டா டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க, ஆனா 10 yearsஆ டெவலப் ஆகாம எம்டி லேண்டாவே இருக்கும். ஆஃபீஸ், பிசினஸ் கம்யூட் ஃபீஸிபிளா இருக்கா? பஸ், ட்ரெயின், மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கா? ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், மார்க்கெட் நியர்பை இருக்கா? சென்னையில ஃப்ளட் ஹிஸ்டரி செக் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல வாட்டர் சோர்ஸ் செக் பண்ணுங்க. Tier 2 சிட்டிஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் growth செக் பண்ணுங்க. பிரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம், லொகேஷன் நெகோஷியேட் பண்ண முடியாது. அடுத்தது பில்டர். தமிழ்நாட்டுல பேனர், ஹோர்டிங், ஆட்ஸ் எல்லாம் நார்மல். அதுக்காக பில்டர் ஜென்யூனா மாற மாட்டாங்க. பாஸ்ட்ல ப்ராஜெக்ட் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா? குவாலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? ஓல்ட் பையர்ஸ் ஸ்டில் ஹாப்பியா இருக்காங்களா? கூகுள் ரிவ்யூஸ் மட்டும் இல்ல, ஓல்டு ப்ராஜெக்ட்டுக்கு போய் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அங்கதான் ரியல் ட்ரூத் கிடைக்கும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி. எலிவேஷன் சூப்பர் சார்னு சொன்னா இம்ப்ரெஷனுக்கு போகாதீங்க. பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனா? மிவானா? பிளம்பிங் லீக்கேஜ் சான்சஸா? எலக்ட்ரிக்கல் வயரிங் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டா? சன்லைட் அண்ட் வென்டிலேஷன் ப்ராப்பரா? தமிழ்நாடு கிளைமேட்ல வென்டிலேஷன் அண்ட் ட்ரைனேஜ் மிஸ் ஆனா டெய்லி லைஃப் டார்ச்சர் ஆகும். இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், லீகல் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுல காம்ப்ரமைஸ் பண்ணினா வீடு உங்க பேர்ல இருந்தாலும் ஸ்லீப் பீஸ் உங்களுக்கு இருக்காது. ப்ராஜெக்ட் ரெரா தமிழ்நாடு அப்ரூவ்டா? லேண்ட் பட்டா கிளியரா? டிடிசிபி, சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கா? பில்டிங் பிளான் சாங்ஷன் ப்ராப்பரா? ரெடி டு மூவ்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஆக்குபென்சி சர்டிஃபிகேட் இருக்குதானே? ஜாயிண்ட் பட்டா, இன்ஹெரிட்டட் லேண்ட், கன்வர்ஷன் லேண்ட், சின்ன டவுட் வந்தாலும் ப்ராப்பர்ட்டி லாயரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்தது ஹிடன் காஸ்ட்ஸ். தமிழ்நாட்டுல இதை யாரும் அப்ஃப்ரண்ட்ல சொல்ல மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இபி டெபாசிட், வாட்டர் சார்ஜஸ், பார்க்கிங் காஸ்ட், இன்டீரியர் எக்ஸ்பென்சஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி. இஎம்ஐ முடிஞ்சாலும் மெயின்டெனன்ஸ் லைஃப் லாங். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணாம டெசிஷன் எடுக்கக்கூடாது. கடைசியாக எக்ஸிட் பிளான். நான் செல் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் லைஃப் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த ஏரியால ரெண்டல் டிமாண்ட் இருக்கா? ஐடி இண்டஸ்ட்ரி நியர்பை இருக்கா? ஃபியூச்சர்ல பையர் கிடைப்பார்களா? குட் லொக்காலிட்டியில ஆவரேஜ் ஹவுஸ் பெட்டர், பேட் லொக்காலிட்டியில லக்ஸரி ஹவுஸை விட. வீடு ஒரு இமோஷன் தான், ஆனா தமிழ்நாட்டுல டெசிஷன் பியூர்லி ஃபினான்ஷியலா இருக்கணும். இந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணினா ஹோம் ஓனர்ஷிப் ப்ரைடா இருக்கும், இஎம்ஐ பர்டனா இருக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல வீடு வாங்க போற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சென்னையில ஃபிளாட் வாங்கலாமா, பிளாட் வாங்கலாமான்னு டீட்டெயிலா பேசலாம்.